ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மொறுன்னு சூப்பரான ஒரு மசாலா வத்தல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வத்தல் எதில் செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரேஷன் அரிசியில் தான் செய்திருக்கேன். வத்தல் நார்மலாக வந்து பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னா இட்லி அரிசியில் தான் நம்ம செய்வாங்க. நான் நார்மலாக ரேஷன் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான மசாலா வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வத்தல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் 4 அலாக்கு வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பழைய சாதம் மீந்திருந்ததுன்னா நான் அதை எடுத்துக்கிட்டேன்னா, நீங்கள் வந்து பழைய சாதம் போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து பழைய சாதம் மீந்திருந்தது, ஸோ அதனால் நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், இதுதான் ரேஷன் அரிசி வந்து 4 டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். ரேஷியோஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 4 டம்ளர் வந்து ரேஷன் அரிசிக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து பழைய சாதம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் அது, தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. ஒரு வந்து 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளே வந்து இதை அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அடுத்த நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலா வத்தல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, லாக்டவுன் பீரியடில் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல, ஸோ அதனால் நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஒரு 4லேருந்து 5 பூண்டு எடுத்துக்கிட்டு முழு பூண்டாக எடுத்துகிட்டு அது நசுக்கி வச்சுருக்கேன். சோம்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து சோம்பு வந்து ஃபுல்லாகவே நசுக்கி வச்சுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு அரைக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவு வந்து நாள் நைட்டே நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளாச்சும் புளிக்கணும். ஸோ அதனால் வந்து நாள் நைட்டே அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம வத்தல் செய்கிறதுக்கு நம்ம காய்ச்சணும். அது இந்த மசாலாஸ்லாம் நம்ம எப்போ மாவில் போடணும்னா, மாவு நல்லா நம்ம காய்ச்சிக்கணும். காய்ச்சினோன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டு நம்ம ஆற வச்சோன்னு நம்ம வந்து வத்தல் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு எப்படி காய்ச்சிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 4 அலாக்கு அரிசிக்கு நான் 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் கெட்டியாகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே அந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா விட்டு நல்லா கிண்டணும். கை விடாமல் நல்லா கிண்டணும். இதில் கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு கிண்டுங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து கை விடாமல் நல்லாவே கிண்டிக்கிட்டு இருக்கணும். மாவு வந்து உங்களுக்கு கெட்டிப்பதம் வந்தோன்னே அதுக்கப்புறம் மசாலாஸ் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக போடலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே மாவு கெட்டியாகிடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் கை விடாமல் நல்லா கிண்டணும். இங்கே பாருங்கள், மாவு வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. இது அடுத்து ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு மாவு ஃபுல்லாகவே வெந்துடும். இப்போ மாவு ஃபுல்லாகவே வெந்துருச்சு. வெந்த உடனே நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம போடணும். பொறுமையாக போடுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே எல்லாமே போட்டுட்டிங்கன்னா அது வந்து கிளற முடியாது. அதனால் நீங்கள் எடுக்கிற பாத்திரமே நல்லா பெருசாக எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு நல்லா கை விடாமல் அடி வரைக்கும் போகிற மாதிரி நம்ம கிண்டணும். ஏன்னா வந்து நம்ம கிண்டும் போது மேலாப்பில் மட்டும் கிண்டிட்டு விட்டுட்டோம்னா மசாலா வந்து அடியில எல்லாம் இறங்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு நல்லா மசாலா எல்லாம் போட்டு ஆற வச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே நனைச்சிட்டு அதுக்கப்புறம் விரிச்சிட்டு இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போடணும். இது ஸ்பூனில் கூட போடலாம். எங்கள் ஊர் சைடில் இந்த வடவம் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிள்ளு வடவம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்கறனால ஒரு பகோடா மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக இது எல்லாமே வந்து 2 டேஸில் நம்ம வந்து காய வச்சு நம்ம ஒரு சாம்பார் சாதமாகட்டும், இல்லை ரச சாதம், தயிர் சாதம், எல்லா வித வெரைட்டி ரைஸ்க்கும் இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து சம்மரில் வந்து இது மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு வருஷம் ஃபுல்லாகவே யூஸ் ஆகும். எனக்கு இந்த வத்தல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோக்கு கிட்ட வத்தல் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு இது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முறுக்கு வத்தலை நான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே இதாகும். இது வந்து ஃபஸ்ட்டு டே வந்து காய வச்சு எடுத்தது இது. அதனால் உங்களுக்கு மாவு மாதிரி கொஞ்சம் இருக்கும். செகண்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து ஒரு தட்டில் பெரிய தட்டில் போட்டு நம்ம காய வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே இது காஞ்சிரும். இது இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டே போட்டு எடுத்து வச்சது. இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு அடுத்த நாள் காய வச்சுருவேன். நான் இந்த வத்தல் வந்து செகண்ட் டே காய வச்சு பொரிச்சு வச்சுருக்கேன். இந்த வத்தல் ரேஷன் அரிசியில் செய்திருக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.